வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். செம்மணி விடயத்தை மையப்படுத்தி நீங்கள் பல செய்திகளை அறிந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செம்மணி விடயத்தை மையப்படுத்தி ஆஸ்திரேலியா நாடாளுமன்றத்தில் ஆஸ்திரேலியாவின் செனட் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருவர் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தி வருகின்றன. இதை குறித்த தகவலை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதாவது செம்மணி புதைகுழியை போல இலங்கையில் சுமார் 20க்கு மேற்பட்ட மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனித புதைகுழிகளை மையப்படுத்திய விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைத்திருக்கிறதா என்றால் இல்லை என்பது தான் வருத்தமான பதிவு. 1998ஆம் ஆண்டு செம்மணி புதைகுழியை மையப்படுத்திய தகவல் வெளிவர ஆரம்பிக்கிறது. அதன் பின்பு சமூக செயற்பாட்டாளர்கள் எடுத்த போராட்டத்தின் காரணமாகவும் அரசுக்கு கொடுத்த நெருக்கடிகளின் காரணமாகவும் அதை தோண்டி ஆய்வு செய்வதற்கான களம் எடுக்கப்படுகிறது. அப்படி ஆய்வு செய்வதற்கான களம் எடுக்கப்பட்ட பொழுது நிதி இல்லை என்ற ஒரு காரணத்தை கையில் வைத்துக்கொண்டு இலங்கை ஆட்சியாளர்கள் அதற்கான ஒரு நகர்வுகளை எடுப்பதற்கு பின்வாங்கினார்கள். அதன் பின்பு நீதிமன்றம் சார்ந்தவர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அந்த அதை தோண்டி எடுத்து அங்கு இருக்கக்கூடிய எச்சங்களை கண்டுபிடித்து அதில் உண்மை நிலைவரை என்ன என்பதை ஆய்வு செய்வதற்கான களங்கள் எடுக்கப்பட்டது. அப்படி ஆய்வுகள் பல கட்டங்களாக நடைபெற்றன. அப்படி பல கட்டங்களாக நடைபெற்ற ஆய்வுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது சுமார் 500க்கு மேற்பட்ட உடல் கூறுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு அதிர்ச்சி தகவலாக இருந்தது. அதுவும் குறிப்பாக அகழ்வாராய்ச்சி செய்த பொழுது அதை தோண்டி எடுத்து அங்கு இருக்கக்கூடிய எச்சங்களை அவர்கள் பார்த்த பொழுது சிறு குழந்தைகளுடைய உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதும் அவர்கள் பயன்படுத்திய பள்ளிக்கூடத்தை சார்ந்த அந்த பைகளும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்ட விடயம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தமிழர்கள் மத்தியில் இது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை உருவாக்கியது. எங்களுக்கான நீதி வேண்டும் என்பதை மையப்படுத்திய போராட்ட களத்தில் தமிழர்கள் நிற்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்தார்கள். ஆனால் அரசு சார்பில் நாங்கள் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை குறிப்பிட்டார்கள். பெரும்பாலானவர்கள் குறிப்பிடக்கூடிய செய்தி என்னவாக இருக்கின்றது என்றால் இலங்கை இராணுவத்தை சார்ந்தவர்களால் செய்யப்பட்ட ஒரு இன அழிப்பு தான் இந்த செம்மணி புதைகுழி என்ற கருத்தை எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் கடந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இராணுவத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை அவர்கள் எடுத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த சூழலில் மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு 500க்கு மேற்பட்ட மனித உடல்களுடைய எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுத்தது. எனவே இதை சர்வதேசம் இதில் தலையிட்டு ஒரு விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற களங்கள் எடுத்து வைக்கப்பட்டது. அதற்கான முயற்சிகளும் எடுக்கப்பட்டது. இந்த சூழலில் ஐநா மன்றத்தின் ஆணையர் அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார். விஜயம் செய்த பொழுது அவரை இந்த மனித புதைகுழியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அழுத்தத்தின் காரணமாக ஐநா மன்றத்தின் ஆணையர் செம்மணி மனித புதைகுழியை பார்த்தார். அங்கு வைத்திருந்த அந்த மக்களுக்கு, அதாவது இறந்து போன அந்த தியாகங்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய களத்தை அவர் எடுத்தார். அதன் அடிப்படையில் அஞ்சலிகளை அவர் செலுத்திவிட்டு இதில் சர்வதேச விசாரணை எடுப்பதற்கான களங்களை கண்டிப்பாக ஐநா மன்றம் முனைப்புடன் செயல்பட்டு அதற்கான ஒரு விடிவை ஏற்படுத்தும் என்ற உறுதியை கொடுத்திருந்தார். யார் தவறு செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்கின்ற கருத்தையும் அவர் பதிவிட்டிருந்தார். இது ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்தது. கண்டிப்பாக ஐநா மன்றம் இந்த விடயத்தில் மிகப்பெரிய ஒரு விசாரணை களத்திற்கான ஒரு நகர்வுகளை எடுக்கும் என்கின்ற நம்பிக்கை எல்லார் மட்டத்திலும் எழும்பியிருந்தாலும் எல்லாரிடமும் அந்த தேடுதல் இருந்தன. ஆனால் இலங்கைக்கு இந்த செம்மணி புதைகுழியை பார்த்துவிட்டு சென்ற ஐநா மன்றத்தின் ஆணையர் அதற்கு பின்பு என்ன நகர்வுகள் எடுக்கப்பட்டது என்பதை மையப்படுத்தி எந்த செய்திகளையும் அவர் தெளிவுபடுத்தவில்லை என்பது ஒரு வருத்தமான செய்தியாக இருக்கிறது என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில்
கண்டிப்பாக ஐநா மன்றம் இது சார்ந்த நடவடிக்கைகளை எடுக்கும் என்கின்ற ஒரு அழுத்தமும் எல்லோர் மனதிலுமே இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில்தான் ஆஸ்திரேலியாவின் செனட் உறுப்பினராக இருக்கக்கூடிய டேவிட் ஜி பிரிட்ஜ் என்கின்றவர் ஆஸ்திரேலியா நாடாளுமன்றத்தில் இதை குறித்து அவர் பேசியிருக்கிறார். அவர் அப்படி என்ன பேசியிருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு தகவலை அவர் எடுத்து வைத்திருக்கிறார். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஆதங்கம் அவரிடம் இருக்கிறது. அது சார்ந்த ஒரு கருத்துக்களை அவர் பதிவிட்டிருக்கிறார். அதை நீங்கள் பார்த்தால் கூட உங்களுக்கு தெரியும். இலங்கையிலே 20ற்கு மேற்பட்ட மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட களங்களை குறித்தெல்லாம் பல செய்திகள் இருக்கிறது. இந்த சூழலில்தான் செம்மணி புதைகுழி கண்டுபிடிக்கப்படுகிறது. பல போராட்டத்திற்கு பின்பு செம்மணி புதைகுழியை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை மக்கள் மன்றத்தில் எழும்புகிறது. அரசு அடிபணிய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. நீதிமன்றம் போன்றவைகள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக ஆய்வுகள் செய்யக்கூடிய களங்கள் எடுக்கப்பட்டது. இந்த ஆய்வுகள் செய்யக்கூடிய களங்களை பார்க்கின்ற பொழுது நமக்கு அதிர்ச்சி தரக்கூடிய பல செய்திகள் அதிலே இருந்தன. சுமார் 514 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் பல அந்த கண்டுபிடிக்கப்பட்ட எச்சங்கள் உண்மையிலே வேதனை தரக்கூடியதாக இருந்தது. சிறு குழந்தைகளுடைய உடல்களுடைய எச்சங்கள் கூட கண்டுபிடிக்கப்பட்டது. நாம் இலங்கையில் நடைபெற்றிருக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள் அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எதிராக நடந்திருக்கக்கூடிய அவலங்கள் இவைகளை தட்டி கேட்பதற்கான களத்திற்கு நாம் ஆதரவாக இருப்போம் என்ற உறுதிமொழியை ஆஸ்திரேலியா கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் இந்த செம்மணி புதைகுழியை மையப்படுத்தி ஒரு சுயாதீன விசாரணை களம் எடுப்பதற்கு சர்வதேச நாடுகளுடைய ஒத்துழைப்புடன் அதற்கான களம் அமைப்பதற்கு ஆஸ்திரேலியா முனைப்பு காட்ட வேண்டும். அதற்கான நகர்வுகளை ஆஸ்திரேலியா கையில் எடுக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களை மையப்படுத்திய தகவல்களை அவர் அந்த நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்திருக்கிறார். உண்மையிலே இது ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று என்பதை விட இப்படி பல சமூகம் சார்ந்தவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளின் அடிப்படையில் செம்மணி புதைகுழி விடயத்தில் ஒரு நீதி கிடைப்பதற்கான ஒரு களம் அமையலாம், அல்லது விசாரணைகள் சர்வதேச அளவிற்கு விசாரணைகள் கொண்டு செல்லப்பட்டு குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டனை பெறுவதற்கான களங்களை நோக்கி நகரலாம் என்கின்ற நம்பிக்கையை இது இப்பொழுது உருவாக்கி இருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகிறது. நன்றியுடன் இன்பா.